அருணகிரிநாதர் அழகா சொல்லியிருப்பார். பக்தி என்று என்ன சொன்னால் முருகப்பெருமான சொல்லியிருப்பார். நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ எருள வேண்டிய ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று வாழ்த்தியிருப்பாரே அருணகிரிநாதர். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 33 வர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலைதத்த கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சித்தொடு ரச்சி தருள்வது ஒரு நாளே தித்திய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகோகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே பெருமாளே பெருமாளே. நான் சஷ்டி கவசம் காலையில் எந்திரிச்ச உடனே சஷ்டி கவசம் எத்தனை பேர் பாடுறோம்? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறி சஷ்டிய நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக 6 முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் சடுதியில் வருக ரகண பவசர ரிகண பவசரிரிரிரிரிரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் நடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியவும் நிலை பெற்று என் முன் நித்தமும் பொளிரும் சண்முகன்றியும் தனி ஒளியவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக. இந்த பாடல் முழுமையாவே நான் பாடுவேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய 2வது குழந்தையை நான் வயிற்றில் சுமக்கும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் இந்த கந்த சஷ்டி பாடலை முழுமையாக நான் பாடுவேன். அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை காது கொடுத்து கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு ஏன் ஆன்மீக சொற்பொழிவுன்ட்டு 10 நாட்கள் சமய சொற்பொழிவு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள் கோவில் நிர்வாகத்துக்கு. ஏன் தெரியுமா? கலியுகத்தில் இருக்கோன்னு சொன்ன தெரியுமா? எந்த இடத்தில் ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதோ, நல்லா கேட்டுக்கோங்க, எந்த இடத்தில் ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் குற்றங்கள் குறையும். அதுதான் நிதர்சனமான உண்மை. கடவுளுக்கு பயந்து எவனுமே தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு காலத்தில் இன்னைக்கெல்லாம் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள்லாம் குழந்தைய கை நீட்டி அடிக்க முடியல. ஒரு காலத்தில் காதை தொட்டா பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்.
இன்னைக்கு தவழ்ந்து போய் கதவை தொட்டாலே என் பிள்ளை தவழ்ந்து போயிட்டான்னு ஸ்கூலில் போய் சேர்த்துருதோம். ஒரு காலத்தில் கணக்கு வாத்தியார் வந்தா பையன் பயப்படுவான், ஆத்தாடி கணக்கு வாத்தியார் வராருடா, துண்டை காணும் துணியை காணுன்னு தெரிச்சு ஓடுவான். ஆனால் இன்னைக்கு பையனை பார்த்து கணக்கு வாத்தியார் பயப்படுறாரு. இவங்கிட்ட நம்ம சிக்கிற குரடா சாமி. உண்மையில எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இந்த பையன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமாங்க ஐயா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். பார்த்தீங்களா? அந்த அம்மா கை வேற தட்டுது. ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மாட்ட கேட்குறான், அப்பா அப்பா இந்த உலகத்தில் நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தெண்டோங்கிறாங்க, முண்டோங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அப்பா சொல்கிறாரு, டேய் நான் தாண்டா நாய், உங்கள் அம்மா தாண்டா பேய், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராண்டா அதாண்டா தெண்டோம், நம்ம வீட்டில் கிடக்கல சேர் அதாண்டா முண்டோம், உங்கள் அம்மா காப்பிங்கிற பேரில் காலையில் ஒரு கழனி தண்ணியை ஊற்றுறாள் அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டார். பையன் தெளிவாக மனப்பாடம் பண்ணிட்டான். ஓ நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு தான் தெண்டோம், வீட்டில் கிடக்கிற சேர் தான் முண்டோம், அம்மா போடுற காஃபி தான் விஷம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அப்பா ஆஃபீஸ் போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. பையன் தெளிவாக சொல்கிறான், வாங்க தெண்டங்களே வாங்க, முண்டத்தில் உட்காருங்க, நாய் ஆஃபீஸ் பேருக்கு பேய் குளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு கப் விஷம் தர குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கான். வந்தவன் துண்டைக்கானும் துணியக்கானும் தெரிச்சு ஓடினானா என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கு நாம் இன்னைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமா? நேரம் ஒதுக்கிக்கிறோமா? ஒரு காலத்தில் டீச்சர் நம்மளை அடித்தாங்கன்னா நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு எடுத்துருங்க, என் பிள்ளை நல்லா வந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு பையன்கிட்ட மேலே டச் பண்ண முடியுமாங்க சார்? ஆசிரியர்களுக்கு தெரியும் அந்த வலி எவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்டை தொங்க விட்டுருக்கான். பையன் டச் பண்ணிப்பாரு, டேரெக்டாக ஜெயிலு தாண்டா, உனக்கு களி தான் அப்படிங்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஆசிரியர்களின் கை கட்டப்பட்டு விட்டது, அதனால தான் குற்றவாளிகளின் கைகள் அவிழ்க்கப்படுகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் 100 சிறைச்சாலை கதவுகள் மூடப்படுகின்றன அப்படின்ட்டு சொன்னா, இன்னைக்கு வாத்தியார்கிட்ட அடி வாங்கின ஒவ்வொருத்தனும் பிற்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்க மாட்டான். அதுதான் உண்மை. தயவு செய்து சொல்றேங்க, டீச்சர்ஸ் அடிச்சாங்கன்னா அடிங்க, பிள்ளைகளை நல்லா திருத்தி கொண்டு வாங்க. ஒரு காலத்தில் தவறு செஞ்சா பெரியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு சொல்லி கொடுத்த தலைமுறை அவங்க. ஐயா இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் கொடுத்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. கரெக்டாங்களா ஐயா? அப்போ இவளுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு பெரியவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லோருடைய முகத்திலும் திருநீர் நெற்றியில் இருக்கிறது. ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள் அத்தனை பேருக்கும். திருநீர் சாதாரண விஷயமா? முக்தி தருவது நீர், முனிவர் அணியது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பறவை இனியது நீர், சித்தி தருவது நீர், திருஆலவாயான் திருநீரே நாங்கங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரையாகாமல் தங்கா வினைகளும் சேரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே அப்படின்னு சொன்னாருங்க திருமூல திருமந்திரத்தில். அப்போ ஒரு திருநீருக்கு அவ்வளவு தூரம் ஒரு பவர் இருக்குங்க. இந்த திருநீர் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பழையவங்களுக்கெல்லாம் தெரியும், சக்திமான்னு ஒரு சீரியல் ஓடிச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கு? கை தூங்க பார்க்கலாம். இது 90s கிட்ஸா? பார்த்தோன்னா 2K. சக்திமான் எத்தனை பேர் பார்த்துக்கிங்க? எல்லாரும் பழைய சீரியலுங்க. அதில் சக்திமானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பூரா ஐயா காவல்துறை அதிகாரம் பார்த்துருக்குறாங்க, அங்கேருந்து கை தூக்குறாங்க. நன்றி நன்றி. அந்த சக்திமான் சீரியலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகில் பூரா சக்கரங்களாக சுழலும், அப்படி தானே? நமக்கும் சக்கரங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன் திருநீர் பூசுறோங்கிறத நான் சொல்கிறேன். அநாகதா சக்கரா, விசுத்தி சக்கரா, ஆக்ஞா சக்கரா. அநாகதா சக்கரா அப்படின்னு சொன்னால் அந்த இதயத்துக்கு நடுவில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக்ஞா சக்கரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த தொண்டை சுரப்பி தைராய்டுங்கிறாங்கல்ல, அநாகதா சக்கரா, விசுத்தி சக்கரா, ஆக்ஞா சக்கரா, விசுத்தி சக்கரா. இந்த இடம் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதான் ஆக்ஞா சக்கரா. அநாகதா சக்கரா, விசுத்தி சக்கரா, ஆக்ஞா சக்கரா. 2 புருவங்களுக்கு நடுவில் சுற்றி கொண்டிருக்கிறது தான் ஆக்ஞா சக்கரா. அப்ப அந்த இடத்துல நம்ம ஏன் திருநீர், ஏன் குங்குமம் வைக்கிறோம்? குறிப்பாக பெண்கள் ஏன் குங்குமம் வைக்கிறோம்? அடுத்தவனால் ஈஸியாக உங்களை வசியம் பண்ண முடியாது, அதனால தான் அந்த இடத்துல திருநீர் ஒரு குங்குமம் வைக்கிறோம். இந்த பிறந்த நடு வீடு பார்த்தீங்களா, இந்த நடு வகுடு, அந்த நடு வகுடில் திருமணமான அத்தனை பெண்களும் குங்குமம் வச்சுருக்கீங்க. என்ன அர்த்தம்? திருமணம் முடிந்தவங்க அந்த நடு வகுட்டில் குங்குமம் வச்சுருக்கோம்.
இந்த பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தை சிந்தியாவது நான் ஒற்றுமையாக இருக்க பாடுபடுவேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நடு வகுடுல குங்குமம் வைக்கிறோம். நான் வந்த உடனே சுப்பிரமணியன் ஐயாட்ட விசாரிச்சுட்டேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கா. இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? மாமியா மருமகள் சண்டையே கிடையாது அந்த ஊரில். அப்படிதானே? அந்த அக்கா சொல்லுது, மாமியா இருந்தாதனடி ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கேங்கிறீங்களா? அப்போ பாருங்க, நடுவில் ஏன் குங்குமம் வைக்கிறோம்? ரத்தத்தை சிந்தியாவது ரெண்டையும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க பாடுபடுவேன். நடுவில் அந்த குங்குமத்துக்கும் விபூதிக்கும் நடுவில் சந்தனம் பூசுறோம். என்ன அர்த்தம்? ஏன் சந்தனம் பூசுறோம்? பிறக்கும் பொழுது நீ தாயின் ரத்தத்தில் பிறக்கிறாய், இறக்கும் பொழுது நீ சாம்பலாகத்தான் போகிறாய். இடைப்பட்ட காலத்தில் நீ சந்தனமாக மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடுவுல சந்தனத்தை பூசுறோம். நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளையே ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்து பார்த்தால் மட்டும்தான் அந்த அம்பாளை நீங்கள் நெருங்க முடியும். பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நல்ல நல்ல விஷயங்கள். கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது முதல்ல கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் கருவறைக்குள்ளே போகணும். ஏன் கொடிமரம்? இந்த கொடிமரத்தில் அவ்வளவு தூரம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி. கோவிலுக்கு போனால் ஏன் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வருதுன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த கொடிமரத்தோட வேலை என்ன தெரியுமா? பூதன்மா, அந்தரன்மா, தத்துவன்மா, 3 வித ஆன்ம நிலைகளை இந்த கொடிமரம் சொல்லுது. கொடிமரத்தோட வேலை என்ன? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தின் கதிர்களை கோவில் கும்பத்திற்கு செலுத்தி அங்கிருந்து கோவில் கருவறைக்குள் செலுத்துவதுதான் கொடிமரத்தோட வேலை. அப்போ அந்த கொடிமரத்தை நோக்கி நீங்கள் முதல்ல தொட்டு கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். அதனால தான் முதல்ல கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போகிறோம். அதுக்கப்புறம் கோவில் கருவறைக்குள்ள போன உடனே இங்க இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ யாரெல்லாம் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு, ரைட். யாரெல்லாம் கண்களை திறந்து கொண்டு சாமி கும்பிடுவீர்கள்? இதுல எது சரின்னு யாருக்கு தெரியும்? இதுல எது சரி தெரியுமா? யாரெல்லாம் கண்களை திறந்து கொண்டு சாமியை கும்பிடுகிறார்களோ அதுதான் சரி. பூஜையை கண்கள் திறந்து பார்க்க வேண்டும். மற்ற பற்றெனக்கென்று நின் திருப்பாவமே மனம் பாதித்தேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். குலசேகர ஆழ்வார் சொல்வார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார். பூஜையை கண் திறந்து பார்க்க வேண்டும். கண்கள் அவனை காண, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன் கண்ணில் வரும் பாதையை காண சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். கண்ணதாசன் எழுதின வரிகள். அப்போ கைகளை கும்பிடும் பொழுது 2 கைகளை நம்ம வணங்கி கும்பிடுறோமா? ஏன்? கடவுள் முன்னாடி இரு கை கூப்பி கடவுளை வணங்கணும். ஏன் அந்த இரு கை கூப்பி கடவுளை வணங்குறோம்? நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் வலது கை தான் பெருசு, இடது கை ரொம்ப ஒஸ்ட் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? வலது கை நல்ல விஷயங்கள் சொல்லுது, இடது விஷயம். ஆனால் கடவுளின் முன்பு உயர்வு தாழ்வு இல்லை, இருவரும் சமம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இரு கை கூப்பி கடவுளை வணங்குகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அது 2 கைகளை கூப்பிடு கும்பிடும் பொழுது, இப்படி இணைக்கும் பொழுது ஒரு காந்த ஆற்றல் வருமா, ஒரு பௌதீக ஆற்றல். அது நேர்மறை எண்ணங்களை குறிக்கும். இப்படி இவ்வளவு நல்ல விஷயங்கள் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து பதத்தில் அவ்வளவு எழுதியிருப்பார். அப்போ நல்ல விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்டுக்கூடிய மன பக்குவத்தில் இருக்கிறோம். இந்த விபூதியை பற்றிலாம் நான் சொன்னேன் தெரியுமா? இங்கிலாந்து அறிஞர் சார்லஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் த இன்னர் லைஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் விபூதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, குங்குமத்துக்கு அவ்வளோ வீரியம் இருக்குது அப்படின்ட்டு எழுதியிருக்கிறார். நம்மால் சொல்கிறலாம் கேட்க மாட்டான். சைனாக்காரன் சொன்னான்டா, அமெரிக்காக்காரன் சொன்னான்டா, ஓ வாவ் வாட் அ மிராக்கிள் அப்படிம்போம்.
நம்மால் சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். பெரியவர்கள்லாம் அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் எதுவும் நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். தூக்கிட்டு வந்தேன் பாருங்க சார்லஸ் பீட்டர் பாயிண்ட்டை, இதுக்காண்டி கைத்தல் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நல்ல விஷயங்கள் ஐயா அப்படி தானங்க ஐயா, என்னென்ன விஷயங்களை நாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். பெண்களுக்கு நான் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல், குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் இந்த தேசத்தையும் நல்ல பக்தியும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கும். இனிமே சொல்லி கொடுத்து வரங்க. ஏதோ ஒரு குருட்டு மனப்பாடமா செய்யாம ஹிந்து தர்மத்துக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத புரிந்து கொண்டு செய்யுங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இடி இடித்தவுடன் நம்ம என்னங்கயா சொல்றோம்? இடி இடிக்குது, அர்ஜுனா 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 எத்தனை பேர் சொல்றீங்க? அர்ஜுனா அர்ஜுனா எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் நம்ம இப்போ உள்ள படங்களா என்னங்க மூட நம்பிக்கையா இருக்கு, ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தோம். சயின்டிஃபிக் இருக்குதுங்க, ஒவ்வொரு ஆன்மீகத்திலையும் அறிவியல் கலந்துருக்குன்னு சும்மா சொல்லலை. இந்த அர்ஜுனாங்கிற வார்த்தையை உச்சரித்து பாருங்கள், அர்ஜுனா எல்லாரும் சொல்லுங்க. அர் அப்படிங்கும் பொழுது நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். அர் சொல்லுங்க, அர் சொல்லி பாருங்க, நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். ஜூ அப்படின்னு சொல்லுங்க, வாய் குவிந்து உள்ள இருக்கிற காற்றுலாம் வெளியில வரும். நா அப்படின்னு சொல்லுங்க, முழுமையாக காத்து வெளியில வரும். அர்ஜுனா உள்ள இருக்கிற காத்தை வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொன்னா இடி இடிக்கும் போது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அர்ஜுனா சொல்லு அர்ஜுனா சொல்லு அர்ஜுனா சொல்லுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்ப எவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது. மகாபாரதத்துல கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறாராம். ரெண்டு பேரும் ஒரு பூங்கால உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கேட்கிறாரு, அர்ஜுனன் கேட்கிறாரு, கிருஷ்ணா அது பறந்து கொண்டிருக்கிறதே வானத்தில், அது எது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு அர்ஜுனை பார்த்து. அது புறாவாகத்தானே தெரிகிறது. உடனே அர்ஜுனன், ஆம் புறாவே புறாவே புறாவே. இல்லையே, அது பருந்து போல் தெரிகிறதே. ஆம் அது பருந்துதான், அது பருந்துதான். இல்லையே, அது கிளி போல் தெரிகிறதே. ஆம் அது கிளிதான், அது கிளிதான். கிருஷ்ணர் கோவம் வந்துருச்சு. என்ன நான் புறான்னா ஆம் புறா புறாங்கிற, நான் பருந்துனா நீ ஆம் பருந்து பருந்துங்கிற, நீ கிளினா கிளி கிளிங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அர்ஜுனா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் புறான்னு சொன்னா நீ அதை மயிலாக மாற்றக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குது. நான் கிளின்னு சொன்னா எந்த சொல்லியோ அதை மாற்றக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குது. என்னுடைய நம்பிக்கை புறாவின் மீதும் பருந்தும் மீதும் இல்லை, ஓ மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கையா, நான் அப்படித்தான் சொல்வேன்னாரா அர்ஜுனன். அப்ப நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கணும். அவை பாட்டி அழகா சொன்னா, நீர் இல்லாத நெற்றி பால். சார்லஸ் பீட்டர் அங்க இருக்கிறாருன்னா அவை பாட்டியை நான் எங்க தூக்கிட்டு வருவேன்? நீர் இல்லாத நெற்றி பால். ஒரு வயதான ஏழை பாட்டி, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த காலத்துலலாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இப்பதாங்க காரு ஃப்ளைட்டு, பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். பொடி நடையா புளியாதர பார்சலை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு வயதான ஒரு பாட்டி நடந்து போறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த திண்ணைகள்லாம் இருக்கும்ல, கோவில் மடாலயங்களை தங்குவாங்க. அப்படி ஒரு மடாலயத்தில் போய் தங்கலாம், சற்று இளைப்பாறலாம். அப்படி ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது இளைப்பாறலான்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, ஒரு கோவிலுமே இல்லை. அந்த அம்மா வெறுத்துட்டாங்க. உடனே தன்னுடைய அச்சாணியை எடுத்து எழுதுனாங்க, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ட்டு எழுதுனாங்க. கொஞ்ச தூரத்து போயிருக்காங்க, ஒரு வீட்டில் இளைப்பாறலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில் போய் அசந்து உட்கார்ந்துருக்கும் போது அந்த திண்ணை இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து உள்ளேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்களாம். பெண்மணி வந்துட்டு இந்த அம்மா சோர்வாக இருக்கிறதை பார்த்து ஒரு குவளை நிறைய கஞ்சி எடுத்துகிட்டு கொடுத்தாங்களாம். சாப்பிடுங்கம்மா, தாகம் தீருங்க, பசியாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வாயில் கொடுத்துட்டு வயிறு நிரம்பி அந்த அம்மா சொன்னாங்க, என்ன எழுதுனாங்க தெரியுமா? கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் எழுதுனாங்கல்ல, அதை அடிச்சுட்டு எழுதுனாங்க, கோவில் இல்லாத ஊரில் கூட இருந்துடலாம், ஆனால் குணவதி இல்லாத பெண்கள் இல்லாத வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அடுத்த எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை எழுதுனாங்களாம். அந்த பாட்டி வேற யாரும் இல்லை, அந்த பாட்டி தான் அவ்வை பாட்டி அப்படின்ட்டு சொன்னா. அப்ப எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம புதிய புதிய சிந்தனைகள் நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? எல்லா விஷயங்களையும் தாண்டி அப்பைய தீட்சிதராக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், திருநீரை நான் சொன்னேன், கண்கள் அவனை காண சொன்னேன், வாரியார் சுவாமிகளை சொன்னேன். இன்னைக்கு விஜயதசமிங்கிறோம், தீபாவளிங்கிறோம், தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன ஒரு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் நமக்கு தெரியாமல் இருக்குது. விஜயதசமி என்ன? விஜயதசமி விஜயதசமினா என்னக்கா? யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு விஜயதசமி சுண்டல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். என்ன அர்த்தம்?
பார்வதி தேவி சிவலோகத்திலிருந்து தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்த அந்த நல்ல நாளை தான் விஜயதசமி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதோட மட்டுமல்லாம மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை வன்னி மரத்தடியில் வைத்திருந்தாங்களாம். அப்ப அந்த வன்னி மரத்தடியில் புதைத்து வைத்திருக்கும் போது அதை மீண்டும் எடுத்து போரிட்டு வெற்றி பெற்ற நாளை தான் விஜயதசமி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இது விஜயதசமியோட சிறப்பு. தீபாவளி நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? அந்த தீபாவளியோட சிறப்பு என்ன? மகாவிஷ்ணு லக்ஷ்மியை மனம் புரிந்த நாள் தான் தீபாவளி. யமன் கிட்டையே போய் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்தவள் யாரு? சாவித்ரி. அந்த சாவித்ரி மீட்டுட்டு வந்த அந்த நல்ல நாள் தீபாவளி. அதெல்லாம் தாண்டி ராமபிரான் அசோகவனத்துக்கு மீண்டும், அந்த அசோகவனத்திலிருந்து மீண்டும் சீதாதேவியை மீட்டெடுத்து அயோத்திக்கு வரும் பொழுது அயோத்தி மக்கள் தீப ஒளி ஏற்றி சீதாவையும் ராமரையும் வரவேற்றார்கள். அதுதான் தீபாவளி. அப்ப தீபாவளினா என்ன? விஜயதசமினா என்ன? தீபாவளினா நம்ம புது துணி உடுத்துறோம், பட்டாசு வெடிக்கிறோம், பலகாரம் சாப்பிட்றோம். ஒன்றுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. நீரில் கங்கையும், எண்ணெயில் மகாவிஷ்ணுவும், எண்ணெயில் மகாலட்சுமியும், பட்டாசில் சிவனும், புது துணியில் பார்வதி தேவியோட அம்சமும், விளக்கில் விஷ்ணுவும். தீபாவளி பலகாரங்களில் தேவர்களுடைய சம்சாரம் விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்குது அப்படின்ட்டு வரலாறு இதிகாசங்கள் சொல்லுது. அப்படின்ட்டு சொன்னால் தீபாவளியோட சிறப்பு இது இருக்குது. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாருங்க, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தல் தானே. என்ன அர்த்தம்? பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 வரி உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். திருமூலர் திருமந்திரம் என்ன அர்த்தம்? மொதல் பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக சொல்றார். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. இப்போ அம்பாளுக்கு என்ன இலை? வேப்ப இலை. சிவபெருமானுக்கு வில்வ இலை. பெருமாளுக்கு துளசி. இப்படி ஒன்று நீ தேடி தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு பச்சிலை வச்சுட்டு போ. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. அதையும் நீ செய்யலையா? யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாத கோமாதாவை பார்த்தா அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாய். அதையும் நீ செய்யலையா? அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாரு. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் பொழுது ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக வைங்க. எத்தனை பேர் செய்கிறீங்க? அப்படி கைப்பிடி எடுத்து தனியாக வச்சுட்டா நம்ம அந்த சாப்பாடை மீன் கொட்டும் பொழுது 5 அறிவு ஜீவராசி இருக்கும்ல, அது ஏதாவது சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும். நாம் ஃபுல்லாக வலிச்சு நக்கிட்டு நம்ம இலைய போட்டால் நாய் பார்த்தா என்ன நினைக்கும்? நம்மளை விட நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்ருக்கு போல நினைக்குமா இல்லையா? அப்போ யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதையும் செய்யலையா? கடைசி உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தல் தானே. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தாத வார்த்தையை சொல்லியா போதும்யா, நீ கடவுளை ஈஸியாக சென்றடைஞ்சிடலாம். எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? புதுசாக வீடு கட்டியிருப்போம். இந்த வீட்லையா வீடை கட்டினேன், பஸ் ஸ்டாண்டு வந்து பூரா இடிச்சு போட போகிறாங்களா ஐயா, சொல்லுறோமா இல்லையா? இந்த வீட்டு ஐயோயோ இதையா செஞ்ச, அதை கொளுத்தி போடுறதுக்காண்டியே ஒரு 4 பேர் வருவான். கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி பொழைச்சி வந்திருப்போம். குளுக்கோஸ்லாம் ஏற்றினா நீ பொழைக்க மாட்டாதுப்பா, அது பக்கத்து வீட்டு பரமசிவம், அவனுக்கு இதான் வந்துச்சு, இந்த அடக்கம் பண்ணிட்டாங்களே, நல்ல மறுபடி தான் அடக்கம் பண்ணாங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இன்னைக்கு காயப்படுத்தாத வார்த்தைகள் எத்தனை பேருக்கு வருது? நல்ல வார்த்தைகள், இனிய வார்த்தை இரும்பு கதவை கூட திறக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்கங்க. இந்த பார்க்கல மொத்தம் எத்தனை பற்கள் இருக்கு? 32 பற்கள் இருக்கு. ஆனால் நாக்கு ஒரே ஒரு நாக்கு. ஆனால் இதில் ரொம்ப ஸ்ட்ராங் எது, வலிமை மிக்கது எது? பல்லு தான். ஆனால் நாக்கு ரொம்ப 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 மென்மையானது. இந்த நாக்கு பல்லு சொல்லிச்சான், ஏய் நாக்கை பார்த்து சொல்லிச்சான், அடக்கி வாசி, நாங்கள் 32 பேர் இருக்கோம், அடக்கி வாசி, ஒரு வார்த்தை மாற்றி பேசிட்டேன்னு வச்சுக்கோ தட்டிரும் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த 32 பல்லும் நாக்கை பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நீ 32 பேர் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசிட்டா நீ காலி, பல்ல உடப்பன் தான் சொல்லுவான். சொல்லுவானா இல்லையா? அப்போ இன்னும் இதையும் தாண்டி இதே போல இன்னொன்று சொல்லலாம். அந்த சுத்தியலும் சாவியும் பேசிக்கிடுச்சான். சுத்தியல் சொல்லிச்சா சாவியை பார்த்து, உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, என்னை விட நீ ரொம்ப பலசாலி, ஆனால் நீ ஈஸியாக பூட்டை திறந்துருத என்னால் திறக்க முடியல ஏன்னு கேட்டுச்சான். சாவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், என்னை விட நீ ரொம்ப பலசாலி தான், ஆனால் நீ பூட்டை திறக்க அதோட தலையில் ஓங்கி அடிக்கிற,
நான் பூட்டை திறக்க அதோட இதயத்தை தொடுறேன். என்றைக்குமே ஆயுதத்தை விட அன்புதான் பெருசுன்னு சொல்லிச்சாங்க சாவி. அந்த அன்பை விதைக்கிறோமா? அதைத்தான் திருமந்திரத்தில் சொன்னார். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தல் தானே. நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நல்ல ஒரு ரோல் மாடலை தேர்ந்தெடுங்க. எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் என்னுடைய அம்மா தான். பாரதி அப்படின்னு இன்னைக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு மிகப்பெரிய, எங்க அம்மா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. மிகப்பெரிய போல்டு, தைரியசாலி. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சின்ன பிள்ளைகளை எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு காலத்தில் இந்த ஆண் பிள்ளைகளை பொம்பளை பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்க்கணும்பாங்க. ஆனால் ஒரு பெண் பேச்சாளராக நான் மேடையில் பதிவிடுறது என்ன தெரியுமாங்க? பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்கள், என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும். கிடையாதுங்க. நான் ஒரு பெண் பேச்சாளராக மேடையில் பதிவிடுறது என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கிறதாங்க நான் சொல்லி சொல்லி வளர்க்குறேன். அப்போ நல்ல நல்ல விஷயங்களை மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் எங்கள் அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே தைரியம் தான். அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்து வளருங்கள். மிகப்பெரிய ரோல் மாடலை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த ரோல் மாடலை தப்பான ஆளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்க குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழுமாறு. என்ன அர்த்தம்? நீங்கள் தவறான ரோல் மாடலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் குழிக்குள்ள உழத்தான் செய்யணும். சரியான ரோல் மாடலை தேர்ந்தெடுத்தால் தான் இலக்கை நோக்கி நீங்கள் சென்றடைவீர்கள். கண்ணதாசர் அழகா சொல்லியிருப்பாருங்க, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. ஐயா ஏதாவது புரியுதா? புரியல. ஏதாவது புரியுதாம்மா? என்ன அர்த்தம்? ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. ஒன்றிலிருந்து ஒன்றுனா என்ன அர்த்தம்? இந்த பூமிங்கிற ஒன்றிலிருந்து நாம் பிறந்திருக்கிறோம். ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று. ஏதோ ஒன்றை தின்னு நம்ம உயிர் வாழ்கிறோம். ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கரம் பிடித்து வாழ்கிறோம். ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. மீண்டும் இந்த பூமிங்கிற ஒன்றுக்குள்ள ஒன்றாகி போகிறோம். அதான் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்றுன்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அப்போ நீ சாகிறதுக்குள்ள பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோங்கிறது வாழ்க்கை இல்லைங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் செத்தோம் அப்படிங்கிறதான் வாழ்க்கை. நீ அடுத்தவர் மனசுல எப்படி சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாய், எவ்வளவு எவ்வளவு நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்துல. அனுமன் எடுத்துக்கோங்க. 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 ஒன்றாக 6 இருக்காக ஏகி, 5 ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலால் ஊறி 5 ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் 5 விஷயங்கள், 5 பூதங்கள். 5 ஒன்று பெற்றான், வாயுதேவன் பெற்றிருக்கிறான். 5 ஒன்றை தாவி கடலை தாவுறார். 5 ஒன்றை பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 ஒன்று 6ஆக 6 உயிருக்காக ஏகி அப்படின்னா அந்த ஆகாயம். 5 ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு பூமாதேவியை சந்திக்கிறார், சீதாதேவியை சந்திக்கிறார். 5 ஒன்றை வைத்தான், தீயை வச்சுட்டு கிளம்பி வர்றார். அதான் அந்த அந்த இதுக்கு விளக்கம் செய்யுள் வரிகளுக்கு. அப்போ அனுமனை இன்னைக்கு நம்ம விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோமா? சாமிகள் அத்துணை பேரும் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல கோட்பாடுகளையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லி சரஸ்வதி பூஜை அப்படின்னு இருக்கு. தீபாவளி பூஜை நம்ம சொல்கிறோமா? இல்லை பொங்கல் பூஜைன்னு சொல்கிறோமா? ஏன் சரஸ்வதியை மட்டும் சரஸ்வதி பூஜைன்னு சொல்கிறோம்? அதுக்கும் அர்த்தம் இருக்குதுங்க. பூ என்ற எழுத்து பூர்த்தின்னு அர்த்தம். ஜெய் என்ற எழுத்து உண்டாக்குவது, பூர்த்தியை உண்டாக்குவது. அதுதான் சரஸ் அப்படின்னா. இந்த சரஸ்வதி பிரித்து பாருங்கள். சரஸ் என்றால் பொய்கை, வதி என்றால் வாழ்பவள், மனம் என்கிற பொய்கையில் வாழ்பவள், அதுதான் சரஸ்வதி. இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்கிறேங்க, நம்ம கடவுளே நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். நாம் எனக்கு சொல்லி கொடுக்குறோமா? பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதியை வச்சிருக்கிறாராம். பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதி வச்சிருக்காரு. ஏன்? நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் குளிர்ந்த வார்த்தைகளாக வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பிரம்மா தன்னுடைய நாக்கில் சரஸ்வதியை வச்சிருக்கிறார். விஷ்ணு தன்னுடைய மார்பில் லக்ஷ்மியை வச்சிருக்கிறார். என்ன அர்த்தம்? பணம் வச்சிருக்கவன்லாம் பணக்காரன் இல்ல, கொடுக்கும் மனம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் பணக்காரர்கள் என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணு தன்னுடைய மார்பில் லக்ஷ்மியை வச்சிருக்கார். இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதையை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க?
சக்தி தேவிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உணர்த்துவதற்காக. அப்ப இந்த விஷயங்கள் தெரியுதா ஐயா? இன்னைக்கு சின்ன குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வாத்தியார் கேட்கிறார், இன்னைக்கு வாத்தியாருக்கு அதிக சம்பளம் ஏன் தெரியுமா? இவன் எழுதுன பேப்பரை திருத்துறாங்கல்ல, அதற்காகவே வாத்தியாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். கண்ணகி மதுரையை எரித்தாள், இது எந்த காலம்? அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார்ங்கிறான். கும்பகர்ணன் வருடக்கணக்கில் தூங்கினான், இது எந்த காலம்? அது கொசுக்கடி இல்லாத காலம் சார். சூரியன் மேற்கில் மறைகிறது, இது நிகழ்காலமா எதிர்காலமா? அது சாயங்காலம் சார். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா வாத்தியார் பேப்பரை இதெல்லாம் தாண்டி சார் பார்வதி தேவி ஏன் சிவபெருமானை மணந்தார்னு ஒரு கொஸ்டின் தமிழில். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருத்தன வாத்தியார் பைசூல கிடக்கிறார். சிவபெருமான் தலையில் ஜடாமுடியுடன் கங்கை நதி வைத்திருக்கிறார். அதனால் குழாயடியில் சென்று தண்ணீர் பிடிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஈஸியாக தண்ணீர் பிடித்து மோட்டர் போட்டு டேங்கில் ஏற்றி கொள்ளலாம். முதல் பாயிண்ட்டுங்கய்யா. ரெண்டாவது பாயிண்ட் வாத்தியார் பயந்துகிட்டே திருத்த. ரெண்டாவது என்ன எழுதி வச்சிருக்கான்? சிவபெருமான் பச்சை காய்கறிகள் சாப்பிடுவார், அதனால் சமைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. மூணாவது பாயிண்ட், சிவபெருமான் பச்சை இந்த உடுத்து துணிமணியை உடுத்துவதில்லை, அந்த புலித்தோல் நம்பர் தான் உடுத்துறாரு, அதனால் துணி துவைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. நாலாவது பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிவபெருமானுக்கு அம்மா அப்பா இல்லை, மாமியா மருமக சண்டையே இல்லைன்னு போட்டிருக்காங்க. வாத்தியார் நிலைமை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா? உண்மை. சரி வாத்தியாரை விடுங்க, இன்னைக்குள்ள நாம முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கமா? ஒரு அம்மா வேகமாக ஓடி போய் வீட்டுக்கார்ட்ட கேட்குது, ஏங்க இந்த சிவன் பார்வதி உள்ள சாமி படத்தில் சிவன் கையில் திரிசூலம் இருக்குது, விஷ்ணு லக்ஷ்மி உள்ள சாமி படத்தில் விஷ்ணு கையில் சங்கு சக்கரம் இருக்குது, ராமர் சீதா உள்ள சாமி படத்தில் ராமர் கையில் வில்லு இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் ராதை உள்ள சாமி படத்தில் மட்டும் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்ன 3 சாமியும் பொண்டாட்டி கூட இருக்கிறாங்க, கடைசியாக சொன்ன சாமி தன்னுடைய காதலியோடு இருக்கிறாரு, கடவுளே ஆனாலும் மனைவியோடு இருக்கும்போது கையில் ஆயுதத்தோடு இருந்தால் தான் அந்த கடவுளுக்கே பாதுகாப்புன்னு இருக்கார். பார்த்தீங்களா ஐயா? ஆண்டவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்வதி தேவி கிட்ட ஒரு நாளி நெல்லை கொடுத்து வேண்டிய அறங்களை செய் அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். பார்வதி தேவி அந்த ஒரு நாளி நெல்லை வச்சு 32 அறங்கள் செய்தார்களாம். நம்ம ஆளுக்கு நீங்க சொல்ல முடியுமா? இந்தாம்மா இந்த மாச சம்பளம் 6000 ரூபாய், நீ வேண்டியதை வாங்கிக்க, 6000 ஓவா, இதை வச்சுட்டு நான் குடும்பத்தை வேற நடத்தணுமாக்கும், இதெல்லாம் வேண்டியதை வாங்கிக்கோங்க சொல்லுவோமா இல்லையா? ஆனால் சிவபெருமானுடைய பார்வதி என்ன சொன்னாங்க? வேண்டிய அறங்களை செய்யணும்னா 32 அறங்கள் செய்தாங்க. தொல்லை மறைத்தேர் துணைவன் பால் யாண்டு வரை எல்லை இருநாளி நெற்கொண்டோர் மெல்லியலால் ஓங்குலில் வாழும் உயிர் அனைத்து மூட்டுமால் ஏங்கொலி நீர்காஞ்சி இடை என்று செயல் வரிகள் சொல்லுது. அப்போ வேண்டிய அறங்களை செய்யக்கூடிய விஷயம் இருக்குதா இல்லையா? ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமா? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும். இன்னும் இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தால் நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கமாகும். ஒரு கணவனுக்குங்க 30 வயதுல மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும், 40 வயதுல அவளுடைய தூய்மையான அன்பு புரியும், 50 வயதுல அவளுடைய அருமை தெரியும், 60 வயதுல அவ இல்லாட்டி நாம இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துடுவான், 70 வயதுல 60 வயதுக்கு மேல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 70 வயதுக்கு மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாக மாறுவான் அப்படின்ட்டு சொன்னா. மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு அதனால தான் தமிழ்ல 62 பேர்கள் வச்சான். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுருமகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டால், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, உள்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனைக்கிளத்தி, மனைத்தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல 62 பேர்கள் வச்சான். அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சுய பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டும். ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை பேர் போவீங்க
கை தூக்குங்க பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்கள் அத்தனை பேரும். எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் தான் கண்டதில்லையே ஐயப்பா, எங்கேயும் தான் கண்டதில்லையே. சபரிநாயகா சரணம் சரணம் என உருகி ஒரு முறை கூறினால் சகல வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் அகலுமாம். வரக ஜாதனா குல சகோதரா வருக வருக என வாழ்த்தினால் மனமகிழ்ந்து நீ வந்து எனக்கு தந்து நீர்வழி காட்டுவாய். சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த சபரிமலை கோவிலுக்கு போகும்போது 18 படிகள் இருக்குது. அந்த 18 படிகளும் தெய்வீக நிலையை உணர்த்துது. கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு போறவங்க அத்தனை பேருக்கும் இது தெரியும். அந்த இனிமே போகும்போது அந்த 18 படியை நீங்கள் தொடும் பொழுது இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் பக்தர்களே. அந்த முதல் 5 படிகள் என்ன தெரியுமா? மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 புலன்களை நான் அடக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த 5 புலன்களையும் சொல்லுது. 6 முதல் 13 வரையிலான படிகள் மனிதனுடைய பலவித ஆசைகளை சுட்டி காட்டுகிறது. 14, 15, 16 இந்த 3 படிகளும் ஆணவம் கண்மம் மாயை இதை குறிக்கிறது. 17வது படி அறியாமையை உணர்த்துகிறது. 18வது படி அறிவு நிலையை உணர்த்துகிறது. அப்படின்னு சொன்னா இதுதான் சபரிமலை 18 படிகளுக்கும் விளக்கம். இனிமே போகும்போது இதை மனசுல தயவு செய்து நிறுத்தி விட்டு செல்லுங்க. என்ன என்ன விஷயங்கள் இன்னைக்கு கோவிலுக்கு போறோம், சிவபெருமான் கோயிலுக்கு போனா சண்டிகேஸ்வரர் இப்படி என்ன பண்றோம், தட்டிட்டு போறோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியல. அவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் தெரியல. அப்படியா? சிவனுடைய சொத்தை நான் எதுவுமே எடுத்து போகவில்லை என்று கைகளை கத்தி காமிச்சிட்டு போறோம். சிவன் சொத்துக்குள்ள நாசம்னு சொல்லுவாங்க. சிவனுடைய சொத்தை, சிவனுக்கு மிகப்பெரிய பாடிகார்டே சண்டிகேஸ்வரர் தான். அப்ப நான் சிவன் சொத்தை நான் எதுவும் எடுத்துக்கொண்டு போகவில்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக தட்சிணாமூர்த்தியை பார்த்து புள்ள கேட்குது, எம்மா அது என்ன சாமிமா? அம்மா சொல்றான், இதான் பொடி போடுற சாமிப்பா, நீ போ. தெரியல, குழந்தை கேட்டா சொல்ல தெரியல. தட்சிணாமூர்த்தி சின் முத்திரையுடன் அமர்ந்திருப்பார். சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. என்ன அர்த்தம்? இனிமே கோயிலுக்கு போனா தயவு செய்து இதை நீங்க பாருங்க. சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை. இது பெருவிரல், இது ஆள்காட்டி விரல், இது நடுவிரல், இது சுண்டு விரல், இது மோதிர விரல். இந்த பெருவிரல் யாரை குறிக்கும் தெரியுமா? அம்பாளை குறிக்கும், கடவுளை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் மனிதனை குறிக்கும். இந்த மீதி இருக்கக்கூடிய 3 விரல்களும் ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சின் முத்திரைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தட்சிணாமூர்த்தியோட சின் முத்திரைக்கு இந்த பெருவிரலுடைய அடியில் வைத்திருந்தா சாதக முத்திரை, இந்த பெருவிரலுடைய நுனியில் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தால் சாத்திய முத்திரை, இந்த பெருவிரலோட நுனியில் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தால் போதக முத்திரை. என்ன அர்த்தம் தெரியுமாங்க? ஆரம்பத்தில் இறைவனது அடியை சேரும் நாம் நாளாக 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 ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், இறைவனை பற்றி கொண்டால் ஆரம்பத்தில் இறைவனது அடியை சேரும் நாம் நாளாக 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 இறைவனோடு ஒன்றிவிடுவோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சாதக முத்திரை, சாத்திய முத்திரை, போதக முத்திரை, தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரையோட விளக்கம் இதுதான். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியாததெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இனிமே நம்ம குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா நல்ல நல்ல விஷயங்களை? பெண்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா? டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் என்ன சிரிக்கிறீங்க? யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? சுப்பிரமணியன் சாருக்கே கொடுத்து வைக்கலையா? அது அமுக்குவீங்களா மேடம்? உங்கள் காலையும் அமுக்கிக்கிடுவீங்களா? யாரெல்லாம் காலை அமுக்குவீங்க? ரோஸ் சில பாட்டி, நீங்கள் கூடவா வீட்டுக்கார காலை அமுக்க மாட்டீங்க? தாத்தா காலை அமுக்க மாட்டீங்களா? தாத்தா காலை அமுக்கணுவா? நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். காலை வேற அமுக்கணுமாக்கா அவனுக்கு இறகும் அப்படின்னு பாட்டி அப்படி வார்த்தை கண் ஜாலையாத்தால சொல்றது. பெண்களே ஆண்கள் எல்லாம் நோட் பண்ணி, ஆக ஆன்மீக சொற்பொழிவுக்கு இவ்வளவு பேர் நின்றுகிட்டு கேட்டிருக்கிறாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு பெரிய சபாஸ் நான் சொல்றேன். இந்த இடத்துல பெரிய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். இனிமே போனீங்கன்னா பெண்களே, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க.
ஐயா உண்மை சிரிக்காதீங்கய்யா, மஞ்சப்பையை வச்சுருக்கிற லுக்கே சரியில்லை. காலை அமுக்க மாட்டாங்களா? அதில் அந்த காலமா? எங்க உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்னா இன்றைக்கே போங்க, வீட்டுக்கார அளவுக்கு ஒரே நல்ல கோடீஸ்வரர். ஏன் தெரியுமா? நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தி இந்த இடத்துல பதிவிடுறேன். ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்கள் வீட்டுக்கார கால் அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆயிடலாம். அவங்க ஆண்கள் வெறித்தனமான இது கைத்தல் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? கோடீஸ்வரி ஆகிறது அடுத்த கட்டம் இருக்கட்டுமா, அப்படியாவது என் காலை அமுக்குனா போதுமா, அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனால் பெண்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள், ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காண்டி மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காரருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிட்டேன். பிறகு விழா கமிட்டியால் எனக்கு அடுத்த நாள் ஃபோன் போட்டுருவாங்க, ஏம்மா அன்னபாரதி நீ வந்து சொற்பொழிவு பண்ணிட்டு போயிருவேன், ஒரே நாளில் ஸ்ரீபுத்தூரில் அத்தனை பேர் யானைக்கால் வந்து கிடக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ண வச்சிடாதீங்க. அதை மட்டும் நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். 7 ஜென்மத்துக்கும் இதே கணவன் மனைவி தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். 7 ஜென்மத்துக்கும் இதே கணவன். அக்கா நிஜமாவா? கொஸ்டின் புரிஞ்சு தூக்குறீங்களா புரியாமல் தூக்குறீங்களா? புரிஞ்சு தூக்க, அது சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க. ஆண்கள் கிட்ட கேட்குறேன், இதே என்னுடைய மனைவி தான் 7 ஜென்மத்துக்கும் வேணும். அவரெல்லாம் 2 கை தூக்குறார். சுப்பிரமணியன் சார் வேறு வழி இல்லை, தூக்கித்தான் ஆகணும், ஏன்னா பக்கத்தில் மேடம் இருக்காங்க, ஒரு இடி தூக்குங்க முதல்ல, அப்படிதானே? யாரெல்லாம்? காளீஸ்வரன் சார் நீங்கள் வேண்டாமா? இவ்வளோ அந்த 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 தைரியசாலிக்கு ஒரு கைத்தல் கொடுக்குறேங்க. காளீஸ்வரன் ஷே அதாங்க ஒரு தில்லு வேணுங்க, வேற லெவல். ஆனால் உண்மையில இதே மனைவி. ஆனால் பெண்களே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த கொஸ்டின். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் டைரக்டாக விசிட்டிங் கார்டு டு சொர்க்கம். என்னடா இதுன்னு புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்லல, வள்ளுவர் சொன்னார், பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகுன்னு சொன்னார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே கணவனுக்கு வேண்டிய பணிவடைகளெல்லாம் செய்து, வீட்டுக்காருக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செய்து, வீட்டுக்கார் காலை அமுக்கி இதே என்னுடைய கணவன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நானும் அப்படி தான் செய்தேன். என் வீட்டுக்கார் உட்காந்துருக்கிறார், கேட்டு பாருங்க அவருக்கு. ஆனால் உண்மையிலே அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். நீங்களாம் ஒரு நாள் கேட்டுட்டு போயிருவீங்க, அந்த மனுஷன் டெய்லி இன்னைக்கும் இதை கேட்டு தொலைய வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சிரிச்ச முகத்தோடயே உட்காந்துருக்கிறாரு பாருங்க. 100 ரூபா கேட்டோன்னா பொசுக்குன்னு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த வெள்ளேந்தி புருஷனை நான் வாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள். சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? சொர்க்கத்துக்கு போகணும் அந்த அம்மாலாம் நினைக்குது, அப்படிப்பட்ட சொர்க்கமே எனக்கு தேவையில்லடி, அப்படிதானே? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆனால் புருஷன் பொண்டாட்டி 2ம் பேசிக்கிடுதுங்க. என்ன தெரியுமா? புருஷன் சொல்லுது பொண்டாட்டி பற்றி, ஏங்க 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் நீங்களே என் புருஷனாக வரும். நான்லாம் எப்படிப்பட்ட தியாகி தெரியுமாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் முகத்தை பார்க்காமே நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், நான் எவ்வளோ பெரிய தியாகி தெரியுமா அப்படின்னு அது சொல்லுது. பதிலுக்கு இந்த மனுஷன் சொல்கிறார், உன்னை விட நான் தாண்டி பெரிய தியாகி. ஏன் நீயாவது பார்த்து சம்மதிச்ச, பார்க்காம சம்மதிச்ச, உன் முகரக்கட்டையை பார்த்தும் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்ல, நான் தாண்டி பெரிய தியாகி அப்படின்னு இருக்காரு. ஆனால் திருமாலோடைய அவதாரத்தில் நான் ஏன் 7 ஜென்மத்துக்கும் நான் இதே கணவன் மனைவின்னு சொன்னேன் தெரியுமா? கஷ்யப்பர் அதிதி அந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறவர் யார் தெரியுமா? கஷ்யப்பர் அதிதிக்கு மகனாக பிறக்கிறார் வாமனர். இதே கணவன் மனைவி 7 பிறவிகளுக்கும் இதே கணவன் மனைவியை அந்யோன்யமே வாழ்ந்தா அதே கணவன் மனைவி தான் இருப்பாங்களாம். அதே கஷ்யப்பர் அதிதி தம்பதி யார் தெரியுமா? வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்த சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ட்டு சொன்னா 7 பிறவிகளுக்கும் ஒரே கணவன் மனைவி இருக்கணும்னு கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. அதனால தான் சொன்ன 7 பிறவிக்கும் நீங்க இருக்கிறீங்களா? ராமர் சீதா பிராட்டியை கடத்திட்டு போனார், அசோகவனத்தில் வச்சார். நல்லா பட்டுக்கோங்க, சீதா பிராட்டி ஒரு காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து ஓண்டு அழுதுட்டாங்களாம். சீதா என்ன தெரியுமா? ஒரு சின்ன குளவி எங்கிருந்தோ ஒரு புழுவை தேடி அந்த புழுவை அதோட இடத்துல வச்சு கொட்டி 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 கட்டி கொட்டி கொட்டி ஒரு கட்டத்தில் அந்த புழுவும் வண்டா மாறிடுச்சான். இந்த காட்சி தன்னுடைய கண்களால் பார்த்துதான் சீதா பிராட்டி ஓன்னு அழுதாங்களாம். பக்கத்தில் இருக்கிற திருசடுங்கிற அறைக்கு கேட்டாலாம், ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறேன்னு கேட்கும் பொழுது,
இந்த எங்கேருந்தோ ஒரு வண்டு இந்த புழுவை எங்கேருந்தோ கொண்டு வந்துச்சு. இந்த புழுவை கொத்தி 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 ஒரு கட்டத்தில் இந்த புழுவோட சித்திரவதை தாங்க முடியாமல் அது ஒரு வண்டாயிருச்சு. இதே போலத்தானே என்னுடைய ராமர் நிலைமையும். ராமர் அங்கே என்னை நினச்சி 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 சீதாவாயிட்டா என்ன கவலை, என் நிலைமை என்ன அப்படின்னு நினச்ச உடனே அரக்கி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, கவலைப்படாதீங்க, ராமர் உன்னை நினைத்து 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 சீதாவா மாறிட்டா நீ இங்க சீதா இருக்கிறல, நீயும் ராமபுரானை நினைத்து 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 நீ இங்க ராமனா மாறிடுவ, அப்பையும் இங்க ஒரு ராமர் இங்க ஒரு சீதா, கவலைப்படாத அப்படின்னு அரக்கி சொன்னாங்களாம். அப்போ கடவுள் நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். கடவுள்கிட்டே போய் நம்ம நக்கலா கேட்குறவன் எத்தனை பேர் தெரியுமா? கடவுள்கிட்டே போய் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், கடவுளே உங்கள் கணக்குப்படி 10 லட்சம் ஆண்டு அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு இருக்கான். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உனக்கு தான்ப்பா 10 லட்சம் ஆண்டு, எனக்குலாம் அது 1 செகண்ட் 1 வினாடி அப்படின்னு இருக்கார். அப்படியா? அப்போ உங்கள் கணக்குப்படி 10 கோடி ரூபா அப்படின்னா எவ்வளவு? உனக்கு தான்ப்பா அது 10 கோடி, எனக்குலாம் அது 1 ரூபா அப்படின்னு இருக்காரு கடவுள். நம்மால் எப்படிப்பட்ட ஆள், கடவுளே மடக்கிறாள்ல. அப்போ உங்கள் கணக்குப்படி எனக்கு ஒரு 1 ரூபா தாங்களே. அது கடவுள் எப்படிப்பட்டால் நம்மளை படைச்ச ஆண்டவர்ல. அப்போ ஏன் கணக்குப்படி நீ ஒரு வினாடி கழிச்சு வான்ட்டாராம். 1 வினாடி என்ன, 10 லட்சம் வருஷம் கழிச்சு வாப்பா, நான் உன்னை பார்த்துக்கிடுறேன். எங்க நாத்திகர் ஒருத்தர் கடவுளே கும்பிடுறார ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் என்ன வச்சார் தெரியுமா? கடவுள் இல்லைன்னு பேர் வச்சார். கடவுள் இல்லை அப்படின்னு பேர் வச்சார். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறான் அந்த பையன், அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க வாத்தியார், ரமேஷ் உள்ளேன் ஐயா, சுரேஷ் உள்ளேன் ஐயா, கடவுள் இல்லை உள்ளேன் ஐயா. அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அவனுக்கு தான் கெட்ட பேருங்க. நம்ம திருநீர் அணிந்து அவ்வளோ பக்தி மார்க்கமாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா? வாரியார் சுவாமிகள் கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார். வாரியார் சுவாமிகள் உங்களுக்கு தெரியும், உடல் முழுக்க திருநீர் அணிந்திருப்பார். ஒருத்தன் போய் நக்கலாக கேட்குறான், என்ன வீட்டுக்கு வெள்ளை அடித்த மாதிரி இப்படி சுண்ணாம்பை பூசி வச்சுருக்கீங்க, வீட்டுக்கு வெள்ளை அடித்த மாதிரி சுண்ணாம்பு. அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னார், வீட்டுக்கு தான்ப்பா வெள்ளை அடிப்பாங்க, வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, என்னுடைய உள்ளம் என்னும் வீட்டில் கடவுள் குடியிருக்கிறார், அதனால் என்னுடைய வீட்டுக்கு நான் வெள்ளை அடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம் வாரியார் சுவாமிகள். அப்போ உங்களுடைய உள்ளத்தில் அந்த பெரிய மாரியம்மன் தாய் இருக்கிறாளான்னு சுய பரிசோதனை நீங்கள் பண்ணிக்கணும். சும்மா கோயிலுக்கு போனோம் சாமியை கும்பிட்டோம் கிடையாது. கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறோம். ஏங்க சாதாரண வெற்று ஒரு சாதாரண கற்சிலை கும்பாபிஷேகம் பண்ணோன்னா எப்படி கடவுளோட அருள் வரும் அப்படின்னு ஒரு நாத்திகவாதி கேட்குறான். வாரியார் சுவாமிகள் சொன்னார், என்ன தெரியுமா? வருங்க, ஒரு சாதாரண வெற்று காகிதம் அரசாங்க அச்சகத்தில் புகுந்த உடனே எப்படி விலை மதிப்பு மிக்க கரன்சியாக மாறுதோ அதே போலத்தான் சாதாரண கற்சிலை கூட கும்பாபிஷேகம் பண்ண உடனே அந்த கடவுளோட அருள் வரும் அப்படின்ட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்போ பக்திங்கிறது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் தாண்டி உழைப்பை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க கடவுள். ஒவ்வொரு கடவுள் மரம் வெட்டும் கோடாரியை பரசுராமர் கையிலும், மண்ணை உளும் கலப்பையை பலராமர் கையிலும், மாடு மேய்க்கும் குச்சியை கண்ணபிரானோட கையிலும், வேட்டையாடும் வில்லை ராமர் கையிலும் கொடுத்து உழைப்பின் மகத்துவத்தை கடவுளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதன் என்று கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ உழைப்பை நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், வறுமை கஷ்டம் பண கஷ்டம் சாகலான்னு நினச்சவன் என்ன பண்ணான் தெரியுமா? தபால் ஆபீஸுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அனுப்புனர்னு இவன் பேரை போட்டு பெறுநர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே கடிதம் பெறுநர்னு போட்டு, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, கடவுளே என்னுடைய சுமையை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு லெட்டர். தபால்காரர் இதை வாங்கி படிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தா கடவுளுக்கே லெட்டர் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டத்தை பார்த்து 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. இந்த பையன் இவ்வளோ வேதனைப்பட்டு கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தபால்கார் என்ன பண்ணிருது, அவர்கிட்ட 7,000 தான் இருந்துச்சு. 7,000 அவருடைய சொந்த காசை எடுத்து அந்த கவரில் வச்சு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டார் தபால்கார். வாங்கி படித்தவனுக்கு பயங்கர சந்தோஷம், கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னு பயங்கர சந்தோஷம். திரும்ப ஒரு மறு லெட்டர் நன்றி கடிதம் போடுறான் கடவுளுக்கு. கடவுளே உன்னுடைய அருளே அருளை, உன்னுடைய கருணையே கருணை, ஆனால் ஒன்று
இனிமே எனக்கு பண உதவி கொடுத்து உதவுனா டைரெக்டாக என்னுடைய அட்ரஸ்க்கே அனுப்பு. ஏன்னா அந்த தபால்காரன் 3000 ரூபா ஆட்டையை போட்டுட்டு எனக்கு வெறும் 7000 தான் கொடுத்து அனுப்பியிருக்கான். தயவு செய்து இனிமேல் டைரெக்டாக என் அட்ரஸ்க்கே அனுப்பு அப்படின்னு சொன்னானா, இன்னைக்கு கடவுளையே நாம் சோதித்து பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் பக்தியினால இந்த பாரினை வெல்லலாம் அப்படிங்கிறத யோசிப்பாரு. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், ஏங்க கடவுள் ஒருத்தர் தானேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன விஷ்ணுங்கிறீங்க, திருமாலுங்கிறீங்க, பிரம்மாங்கிறீங்க, சிவனுங்கிறீங்க, ஏன் கடவுள் இத்தனை அவதாரங்கள்? ஒரு கடவுளா இருந்து காட்சி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், எப்பா நீ ஒருத்தன்தான், ஆனால் உன்னுடைய அப்பாவுக்கு நீ மகன், உன்னுடைய மகனுக்கு நீ அப்பா, உன்னுடைய தாத்தாவுக்கு நீ பேரன், உன்னுடைய பேரனுக்கு நீ தாத்தா, உன்னுடைய மாமனாருக்கு நீ மச்சினன், உன்னுடைய மச்சினனுக்கு நீ உன்னுடைய மருமகனுக்கு நீ மாமனாரு. சாதாரண மனித பிறவி, உனக்கே இத்தனை அவதாரங்கள் எடுக்கும்போது அவர் கடவுள்டா, எத்தனை அவதாரங்கள் எடுத்தா உனக்கு என்னன்னு கேட்டாரா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ கடவுளே நம்ம போய் சோதிச்சு பார்த்தா, முருகப்பெருமானுக்கும் அவ்வை பாட்டிக்கும் ஒரு காட்சி, 2 பேரும் மாறி மாறி பேசுற மாதிரி. இந்த காட்சியை நீங்க திரைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்ப முருகர் கேட்கிறாரு அவ்வை பாட்டி கிட்ட, புவனம் தான் பெரிதா அப்படி, புவனம்னா என்ன, புவி, புவனம் தான் பெரிதா அப்படின்னு முருகர் கேட்கிறாரு அவ்வை பாட்டி கிட்ட. இல்ல புவனம் பெரிதல்ல, புவனம் தான், புவி பெரிதல்ல, அவன் திருமால் கரியமால் உந்தியிலிருந்து வந்தவன், அதாவது திருமாலிடமிருந்து வந்தவன். அப்ப திருமால் தான் பெரியவனா? அவன் அலைக்கடலில் துயில்பவன், அலைக்கடல் தான் பெரியதா? குருமுனி அகத்தியன் அந்த கடலை குடிச்சிட்டான்பா குருமுனி. அப்ப குருமுனி தான் பெரியவனா? அவன் புவியின் சிறு மண். அப்ப புவி தான் பெரிதா? அது அரவத்தின் தலை பாரம், அரவம் என்றால் பாம்பு. அப்ப அரவம் தான் பெரிதா? இல்ல, அது உமையவள் கை மோதிரம், பாம்பை மோதிரமா மாக்கி உமையவள் போட்டிருக்கிறா. அப்ப உமையவள் தான் பெரிதா? ஈசனுக்குள் அடக்கம், சக்தி பாதி தானே, சிவன்ல பாதி தானே, உமையவள் தான் பெரிதா? அவன் ஈசனுக்குள் அடக்கம். அப்ப ஈசன் தான் பெரியவனா? இல்லை, தொண்டர்தம் உள்ளத்தில் அடக்கம் என்று அவ்வை பாட்டி சொன்னார். அப்ப எங்க சுத்து எங்க வருது பாத்தீங்களா? மனதால நீங்கள் நினைத்தால் பெரிய மாரியம்மனை இந்த மனதிற்குள் கொண்டு வரலாம், பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம். செய்யறோமா இல்லையா? அது பெருசு இது பெருசு. ஒரு முறை இந்த காட்சி உங்க எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்துல பாஞ்சாலியோட சேலையை அப்படியே அவிழ்க்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. துரியோதனன் துச்சாதனன் எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. பீஷ்மாச்சாரியார் இருக்காரு, துரோணாச்சாரியார் இருக்கிறாரு சபையில. ஆனா பாஞ்சாலி கத்துறாங்க, கண்ணா கோவிந்தா கிருஷ்ணா கேசவா வாமனா தாமோதரா அச்சுதா அமரா ஸ்ரீகரா சங்கர்ஷனா வாசுதேவா அப்படின்ட்டு கிருஷ்ணாரோடைய அத்துணை நாமங்களை சொல்லி அழுகுறாங்க. கடைசி துவாரகவாசா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து மானம் காக்கிறார், பாஞ்சாலியோட மானத்தை. பின்னொரு நாட்கள்ல பாஞ்சாலி கேட்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட, திரௌபதி கேட்குறார், அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே உன் நாமத்தை நான் அத்தனை சொல்லி அமைச்சனே, அழைத்தனே, ஏன் நீ உடனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலை? ஏன் உடனடியாக வரவில்லை? நீ உடனே வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் வரலை அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஆமாம்பா, என்னுடைய பல நாமங்களை நீ உச்சரித்தாய், கண்ணா கோவிந்தா கிருஷ்ணா கேசவா வாமனா தாமோதரா அச்சுதா அமரா, கடைசி துவாரகவாசான்னு சொன்னேன். அதான் துவாரகையிலிருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீ துவாரகவாசான் வருது இத்தனை நாமங்கள் சொல்றதுக்கு பதிலா இருதயவாசா நீ சொல்லி அழைத்திருந்தா உன் இதயத்திலிருந்து அடுத்த நிமிடம் நான் வெளிப்பட்டு உன்னை காப்பாற்றி இருப்பேன் என்று சொன்னாராம் கிருஷ்ணர். அப்ப இதயத்துல நாம் கடவுளை வைத்துட்டு எங்க எங்க எங்கன்னு தேடி அலைகிறோமே. கடவுள் எங்கே இருக்கிறார்? இதயத்தில் இருக்கிறார். மனம் என்னும் கோவில் திறக்கணுங்க. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் சேர்வதில்லை. மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோளா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தியாகம் படைத்த ஞானங்கள் எமக்காக அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப மனம் என்னும் கோவில் திறக்கிற நேரம்தான் கடவுள் உங்களுக்காக வருவார் அப்படின்ட்டு சொன்னா.
முருகரை பற்றி நான் நிறைய சொன்னேன். மும்மூர்த்திகளின் உருவமே முருகப்பெருமான். மூ என்ற எழுத்து முகுந்தன் என்கிற விஷ்ணு, ரு என்ற எழுத்து ருத்ரன் என்கிற சிவன், க என்ற எழுத்து கமலத்தில் உதிக்கிற பிரம்மா அப்படின்ட்டு சொன்னா அந்த முருகருக்கு அவ்வளோ விஷயம். இன்னும் சொல்ல போனா ஒரு அந்தனர் என்ன பண்ணார், இந்த முருகா முருகா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எல்லாரும் உச்சரிக்கிறோம்லங்க ஐயா. ஒரு காட்டுல ஒரு ஏழை அந்தனர் அவருடைய பையனோட இருக்கிறார், அவருடைய சிறுவனோட. அப்ப அந்த காலத்துல அந்த மன்னர்கள்லாம் வேட்டையாடிட்டு வருவாங்கல்ல, அந்த வேட்டையாடிட்டு வரும் பொழுது அந்த வில்லி அந்த நான் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு விலங்கு மீது படாமல் அந்த முனிவருடைய மகன் மீது பட்டு அந்த முனிவர் மேலேயே பட்டு அந்த முனிவரே இறக்குறார். பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு மன்னனுக்கு. என்ன பண்ணன்னு தெரியாம கூக்கரல்லிட்டு அழுகிறான். அப்படி அழும் பொழுது அந்த சின்ன பையன் சொல்றான், அழுகாதீங்க மன்னா, அழுகாதீங்க, இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது. இந்த கங்கை கரை ஓடுதுல்ல, இந்த கங்கை கரையில மூழ்கி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று 3 முறை அந்த முருகனின் நாமத்தை உச்சரியுங்கள், பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறார். இந்த சின்ன பையன் சொல்றான். உடனே அவரும் போய் மூழ்கி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்றாரு. பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறது. அந்த முனிவர் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார். பயங்கர சந்தோஷம் மன்னனுக்கு. பா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து கேட்கிறாரு. முனிவர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விஷயத்தெல்லாம் கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், அரண்டு உருண்டு போய் நின்னுட்டாரு முனிவர். அட பாவி, பையனை திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு தெரியுமா, முருகனின் நாமத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதுமே, 1000 பிரம்மகத்தி தோஷம் நீங்குமே, நீ 3 முறை உச்சரிக்க சொல்லிட்டியே சின்ன பயலே அப்படிங்கிறாரு. 3 முறை உச்சரிக்க சொல்லிட்டியே. உடனே சாபம், பையன்னு பாராம நீ 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 மிக அடுத்த ஜென்மத்துல நீ வேடனாக பிறப்பாயாகன்னு சாபம் விடுறார். அந்த வேடன் தான் யாரு தெரியுமா, ராமனுக்கு நண்பனாக கங்கை கரையை கடக்க உதவுகிற குகன் என்ற வேடன் என்று சொன்னால் அவன் தான் குகன். இந்த குகனுக்கும் ராமனுக்கும் உள்ள ஒரு நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நட்பு நல்லா இருக்குதா? உண்மையான நட்பு முதல்ல இருக்குதா? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பு நட்புன்னு சொன்னான் வள்ளுவன். நல்ல நட்பு, பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல நட்பு இருக்கும். இன்னைக்கு நல்ல நட்பு இருக்குதா? நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்ல நண்பன் சாக்கடையில் கூட நிலாவை காமிப்பான், ஆனால் கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான். இப்போ ஒரு சிமெண்ட் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய குடோனுக்கு போறீங்க, வெளியே வரீங்க, ஆட்டோமேட்டிக்காக சில சிமெண்ட் துகள்கள் உங்கள் மேலே ஒட்டி இருக்கும். ஒரு கறி மூடை அடக்கி வச்சிருக்க குடோனுக்குள்ளே போறீங்க, வெளியே வரீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பில் கறி துகள்கள் ஒட்டி இருக்கும். அப்போ நல்ல நட்பு உங்களை சரிசமமாக பார்க்கும். அதை ஈர்க்கக்கூடிய சக்தி நட்புக்கு இருக்குது. ஆனால் ராமபிரானுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பு மிகப்பெரிய நல்ல நட்பு. அந்த கங்கை கரையை கடக்க உதவுறாரு குகன். அந்த கங்கை கரையை கடந்து வந்த உடனே ராமர் சொல்றாரு குகனை பார்த்து, எவ்வளவு கூலி, காசு கொடுக்கணும்ல, கங்கை கரையை கடந்திருக்கிறேன், எவ்வளவு கூலி அப்படின்னு கேட்ட உடனே குகன் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, ஒரே தொழில் செய்பவர்களிடம் நான் காசு வாங்குவதில்லை அப்படின்னாராம். ராமர் சொன்னாராம், நான் எந்த காலத்துல படகு ஓட்டினேன், நான் என்ன ஒரே தொழில் செஞ்சுவேன் அப்படிங்கிற. ஆனா குகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உம்மை வணங்கினால் பிறவி கடலை நீந்தலாம், நான் இந்த கங்கை ஆற்றை நீந்த செய்கிறேன். ராம் 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 ராம். இன்னைக்கு எத்தனை பேர் நாமத்தை உச்சரிக்கிறோம்? இன்னைக்கு கடவுள் நமக்கு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் இருக்கோம். இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் இத்தனை பேர் இருக்கிறீங்க. அதனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும்ல. இருக்கங்குடி இருக்கன்குடி சாதாரண விஷயம் இல்லை. சதுரகிரி மலையில் ஒரு சித்த தவம் இருக்கிறாரு. அப்போ தவம் இருக்கும்போது அம்பாள் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி உருகி இருக்கும் பொழுது ஒரு அசரீரி சத்தம் கேட்குது. அர்ஜுனா மற்றும் வைப்பாறு நதிகளுக்கு இடையே வா அப்படின்னு ஒரு அசரீரி சத்தம். அதை கேட்டு அந்த சித்தர் போறாரு. அந்த 2 மலைகளுக்கு நடுவே அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. தன்னுடைய கண்களால் பார்த்த காட்சியை அழகாக வடிவமாக செய்கிறார் அந்த சித்தர். அதுதான் இருக்கங்குடி மாரியம்மன். ரொம்ப நாட்கள் கழித்து அந்த சிலை மீண்டும் அந்த இயற்கை சீற்றங்களால மண்ணுக்குள்ளே போயிருச்சு. அப்போ ஒரு பசும் சாணம் சேகரிக்கக்கூடிய ஒரு சிறுமி பசும் சாணம் ஒரு சின்ன கூடையில சேகரித்து கொண்டே வரும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு தூக்குறாங்க. அந்த கூடையை தூக்க முடியல. அப்போ அந்த கூடையை தூக்கிட்டு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கங்குடி மாரியம்மனின் சிலை அந்த இடத்துல இருந்ததாக வரலாறு கூறுகிறது.
அப்ப அர்ஜுனா நதி மற்றும் வைப்பாறு இரு கங்கை நதிகளுக்கு நடுவே இந்த இரு கண்குடி, இரண்டு நதிகளுக்கு இடையே இந்த அம்பாள் காட்சி கொடுப்பதனால்தான் இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னு நம்ம பேர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கிறோம்ல. திருச்சி சமயபுரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். திருச்சி சமயபுரம், இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிகப்பெரிய பேர் பெற்ற ஒரு இது. நிறைய பேர் போயிருப்பீங்க, ஆனால் அது எத்தனை பேருக்கு அந்த வரலாறு தெரியும்? ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சமயபுரி மாரியம்மன் முதலாக ஸ்ரீரங்கத்தில் வைணவி அப்படிங்கிற பெயரில் இந்த அம்பாள் சிலை முதல் அங்கே இருந்தாங்களாம். ஆனால் அங்கே அந்த அம்பாள் இருக்கும்போது மிக உக்கிரமாக இருக்கும் பொழுது ஒரு சில பெரியோரின் வார்த்தைகளின் படி அந்த வைணவி சிலையை தூக்கி தான் இங்கே சமயபுரத்தில் வைக்கிறாங்க. ஆனாலும் தூக்கிட்டு வந்தாலும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அண்ணன் தங்கை உறவு என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான். ஸ்ரீரங்கம் திருச்சி அவ்வளோதான். சமயபுரம் பெரிய மாரியம்மன் சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு குங்குமம், மஞ்சள், புடவை இது எல்லாம் சீதனமாக வருகிறது என்று சொன்னால் அண்ணன் தங்கை சீர் இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்க? எவ்வளவோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த முருகப்பெருமானை பற்றி இன்னும் சொல்ல போனா, முருகனுடைய இடப்பக்கமாக இருந்தால் அது இந்திரமயில். நம்ம ஈஸியாக நம்ம தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்றோம். ஏன் தைப்பூசம்? இன்னைக்குள்ள இளம் தலைமுறைக்கு அது தெரியல. முருகனின் இடப்பக்கமாக இருந்தால் அது இந்திரமயில், முருகனின் வலப்பக்கமாக இருந்தால் அது சூரபத்ம மயில், முருகன் நம்மை பார்ப்பது போல் இருந்தால் அது வேத மயில். இந்த 3 மயில்களையும் நம்மளால தரிசிக்க முடியும். 4வதா ஒரு மயில் இருக்கும்ல, அது சூரிய மயில். அப்போ இந்த 3 மயில்கள் இருக்குது. 4வதா இருக்கக்கூடிய சூரிய மயில். இந்த 4 மயில்கள்லையும் வேத மயிலின் மீது முருகர் ஏறிக்கொண்டு இந்த உலகை வலம் வந்த நாள் தான் தைப்பூச திருவிழா அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ஒன்றா சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறேங்க. எல்லா விஷயங்களையும் நல்ல நல்ல விஷயங்களை இன்றைக்கு உங்களால் நான் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் பெரிய மாரியம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லுவேன். இருக்கங்குடி மாரியம்மனை சொன்னோம், மதுரை மீனாட்சி அம்மனை சொல்லலாம். எத்தனை அம்மன்கள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் சிலை இனிமே போனால் உற்று நோக்குங்க, அவருடைய வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நான் ஓடோடி வந்து நான் காப்பேன். அதில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் சிலையில பாருங்க, அந்த கிளி காதோறும் அம்பாளிடம் பேசுவது போல் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நான் உனக்கு தோள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வதை போல் இருக்கும். அதெல்லாம் விட 33,000 சிலைகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதெல்லாம் விட திருவிளையாடல் நிறைய நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றோம்ல, 64 திருவிளையாடல்கள் நடந்த ஒரே கோவிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். அப்ப என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிப்போம். சங்கரங்கோவில் போறோம், ஆடி தபசு அப்படிங்கிறோம். இப்போ நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், விஜயதசமி சொல்லியிருக்கேன். பின்னாடி யாராவது கொஸ்டின் கேட்பேன், யாராவது கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா பொருளாளர் இருக்கிறார்ல, அவர் வேற அப்பப்போ செக் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக தெளிவாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆடி தபசுன்னு சொல்கிறோம். ஏன்? சங்கரன் கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு நாள் தங்கினால், அந்த ஊரில் ஒரு நாள் தங்கினால் முற்பிறவில் செய்த பாவம் நீங்கும், 2 நாள் தங்கினால் இப்பிறவில் செய்த பாவம் நீங்கும், 3 நாள் தங்கினால் மறுபிறவியில் பாவமே செய்யாத நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டு சொன்னால், சிவபெருமான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சங்கரனாகிய சிவனும் திருமாலாகிய விஷ்ணுவும் இணைந்து ஒருவராக காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் வேண்டி தவம் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து காட்சி கொடுத்த அந்த நல்ல நாளைத்தான் நம்ம ஆடி தபசு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். தவம் நிறைய அந்த காலத்துலலாம் பெரியவர்கள்லாம் தவம் இருந்தார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அந்த விஸ்வாமித்திரருடைய சபதம் தன்னுடைய தவ வலிமையை நிலைநிறுத்தியது. பீஷ்மாச்சாரியரோட சபதம் தன்னுடைய தந்தையின் இச்சையை பூர்த்தி செய்தது. துரோணாச்சாரியரோட சபதம் துருபதனின் அகந்தையை அழித்தது. அசோகனின் சபதம் மண்ணாசையை ஒழித்தது. கண்ணகியின் சபதம் கற்பின் மகிமையை நிலைநிறுத்தது. பாஞ்சாலியின் சபதம் தன்னை அவமதித்த துச்சாதரின் கொடுமைக்கு பழி தீர்த்தது. சாணக்கியரின் சபதம் தன்னை அவமதித்த நந்த வம்சத்தை வேறறுத்தது அப்படின்ட்டு சொன்னா, சபதம் குறிக்கோள் அது சரியாக தேர்ந்தெடுங்கள். யார் வெற்றியாளர்? யாரெல்லாம் நான் வெற்றியாளராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய கை தூங்க பார்க்கலாம். நான் வெற்றியாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர் சுறுசுறுப்பானவர். யார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உலகம் உங்களை திட்டிக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்க நல்லது செய்ய உங்களை திட்ட தான் செய்யும். கடவுளே நமக்கு விதிவிலக்கு இல்லையே. தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன்.
கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் விஸ்வாமித்திரர், சொல்லி கெட்டவன் சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உலகம் 1000 பேசும், அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில். அபிராமி பட்டர் அம்பாளை பற்றி சொல்லியிருப்பார். ஐயா இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டேன். அம்பாளை பெரிய மாரியம்மனை வணங்கினால் உங்களுக்கு என்ன வரும்? வையம், துரகம், மதக்கரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் அடியார் குலவாகிய சின்னங்களேன்னு அபிராமி பட்டர் சொல்றார். என்ன அர்த்தம்? வையம் அப்படின்னா தேர், துரகம் அப்படின்னா குதிரை, மதக்கரி யானை, சிவிகை அப்படின்னா பல்லக்கு. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? தேர், குதிரை, யானை, பல்லக்கு இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு மிகப்பெரிய ராஜாவுக்கு கிடைக்கும். ஆனால் நீ பெரிய மாரியம்மனை வணங்கினால் இது எல்லாம் உனக்கு கிடைக்கும்ட்டு அபிராமி பட்டர் சொல்றார். வையம், துரகம், மதக்கரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிளை ஆரம், பிறமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே. கெட்டுப்போன பாலுக்குள்ள கெடாத நெய் இருக்கிறது. அதே போல தாங்க இந்த அழிந்து போக உடலுக்குள்ள அழியாத ஆன்மா என்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இதுபோல் ஆன்மீக சொற்பொழிவுக்கு தினம் தினம் வாருங்கள், அந்த ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த அம்பாளை எப்படி வேண்டாங்க தெரியுமா அபிராமி பட்டர்? எவ்வளவு விஷயங்கள் தெரியுமாங்க? சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அம்பாளை வர்ணிக்கிறாங்கங்க. சின்னஞ்சிறிய மருங்கு, மருங்குனா இடை, சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளைய முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும். அதாவது இந்த கருப்பாக இருக்கக்கூடிய கூந்தல்ல பிச்சுப்பூ அம்பாள் வச்சிருக்கும் போது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கான். பெண்ணம்பெரிய முளைய முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் 3. என்ன கண் 3? சிவபெருமானுக்கு தானே 3 கண்ணு, அம்பாளுக்கு 3 கண்ணு. திரிநயனா, திரிலோச்சனா, திரையம்பகா அப்படின்னு 3 கண்கள். கண் 3 கருத்தினில் வைத்து தன்னந்தனி இருப்பாருக்கு இது போதும் தவமில்லையே அப்படின்னு அபிராமி பட்டர் அம்பாளை வாழ்த்துறார். இதையெல்லாம் அம்பாளை இனிமே நாளைக்கு அழகாக நீங்கள் அபிஷேகம் நடந்துச்சு அம்பாளுக்குன்னா கண்களால் பாருங்க, பூஜையை கண் திறந்து பாருங்க. அந்த பார்க்கக்கூடிய பாக்கியம் தயவு செய்து எங்க 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் ஒரு வரியில் கொஞ்சம் கொஞ்சம் நான் டக்குன்னு நான் சொல்றேங்க. அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கும்போது சிவபெருமானோட பேரையே சொல்றேன், ஆனா எனக்கு ஏதாவது மனம் பிசகி மூல வளர்ச்சி மாறினா கூட நான் சிவபெருமானோட பேரை உச்சரிக்கலாம், நான் செக் பண்ணணுங்கிறாரு அப்பைய தீட்சிதர். என்ன பண்ணார் தெரியுமா? சீடர்கிட்ட ஊமத்தங்காய் இருக்குல்ல, அதை அரைச்சி எனக்கு கொடு, ஊமத்தங்காயை சாப்பிட்டா மூளை குழம்பிடும். ஊமத்தங்காயை சாப்பிடுகிறாருங்க. ஊமத்தங்காயை சாப்பிட்ட பின்பும் அப்பைய தீட்சர் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற நாமத்தை உச்சரித்தாராம். அப்போ அப்பைய தீட்சிதரை எடுத்துக்கோங்க. பெரியாழ்வார் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சொல்லும் போதே நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமையை சொல்லும் போதே சொன்னேன். ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பெற்ற அருமையான ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். மனசுக்கே கோவில் எழுப்பியவர், சிவபெருமானுக்கு மனதாலேயே கோவில் எழுப்பியவர் பூசலார் நாயனார். அதிபத்த நாயனார் எடுத்துக்கோங்க. அதிபத்த நாயனார் ஒரு மீனவன், கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறாரு. அதிபத்த நாயனார் அவருடைய வழக்கம் என்ன தெரியுமா? எத்துணை மீன்கள் பிடித்தாலும் ஒரு மீன் சிவபெருமானுக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் கடலுக்குள்ளே விட்டுருவாராம். ஒரு மீன் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு ரொம்ப வறுமை, ஒரு மீனுமே கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு மீன் கிடைச்சிச்சு. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? நம்ம கொண்டு போயிரும். ஆனால் அதிபத்த நாயனார் அது நினைக்கல. என்னென்ன தெரியுமா? அந்த ஒரு மீன் வயிறு பசியோடு இருந்தாலும், வீட்டில் குடும்ப சூழல் வறுமையில் இருந்தாலும் மீண்டும் அந்த ஒரு மீனை கடலுக்குள் விட்டு இது சிவபெருமானுக்குன்னு சொன்னாராங்க. அடுத்த நிமிடமே இடப வாகனத்தில் சிவபெருமானும் அம்பாளும் அதிபத்த நாயருக்கு காட்சி கொடுத்தார் என்று சொன்னார். அப்பதாங்க பக்தியினால நீங்க பாரினை வெல்ல முடியும். தினமும் 1000 அடியார்களுக்கு அன்னமிட்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். காரைக்கால் அம்மையார் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். தனதத்தனுடைய மகன் பரமதத்தனுடைய மனைவி காரைக்கால் அம்மையார். ஒரு மாம்பழத்தை கொண்டு வா அப்படின்னு 2 மாம்பழத்தை கொடுத்து விடுறாரு. உங்களுக்கு தெரியும்ல காரைக்கால் அம்மையாரோட வரலாறு. ஒரு மாம்பழத்தை சிவனடியார் கொடுத்துருந்தாங்க. கணவன் வந்து பசியோடு அந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நம்ம சிவனடியார் கொடுத்துட்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மனமுருக சிவபெருமான வேண்டுறாங்க. உடனடியாக ஒரு மாம்பழம் கிடைக்குது. வந்து கணவனுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்து, முந்தி உள்ள மாம்பழத்தை விட இது ரொம்ப ருசியாக இருக்க, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அப்போ காரைக்கால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க? நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. காலில் விழுந்துட்டார். இனிமே
உன்னை நான் மனைவியாக பார்க்க முடியாது, நீ அந்த தாய்க்கு நிகரானவள். அதனால தான் காரைக்கால் அம்மையார் தலைகீழாக சிவாலயத்தை போக்கும் பொழுது அந்த சிவபெருமானே என்ன சொன்னார்? காரைக்கால் அம்மையை பார்த்து, இவள்தான் என்னை பேண வந்த அம்மைகான் அப்படின்ட்டு சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா எவ்வளோ விஷயங்கள்ங்க. திருவாதிரை களி சேந்தனார் எடுத்துக்கோங்க. திருவாதிரை களி நமக்குன்றமா இல்லையா? அது எப்படி வந்துச்சு? சேந்தனார்னு ஒரு சிவ பக்தர், ஏழ்மை வறுமை, அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வர்றாங்க. விறகு எல்லாம் நனைந்து போய் கிடக்குது. எதில் சாப்பாடு கொடுக்க எப்படி செய்யனே தெரில. அரிசி மாவும் உளுந்த மாவும் இருந்துச்சு. அதை போட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு களி கிண்டி கொடுக்குறாங்க. அந்த சிவனடியார் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் எத்தனையோ பொங்கல் புளியாதரை சாப்பிட்ருக்கேன், இதுபோல் நான் களியை ஒரு நாளும் வாழ்நாளில் சாப்பிட்டதில்லைன்னு சொன்னாங்க. அந்த சேந்தனாருடைய மனைவி கிண்டின களி தான் இன்றைக்கு வரைக்கும் திருவாதிரை களியாக நாம் கிண்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா. அப்போ காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கோங்க. கோரக்கும்பர், கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த மூன்றும் சங்கமிக்கக்கூடிய ஒரே இடம் திரிவேணி சங்கமம். அந்த மூன்று நம்ம நிறைய பேர் காசியில் குளிச்சா பாவம் எல்லாம் போயிடும், குளிக்கிறோமா இல்லையா? ஆனால் கோரக்கும்பர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மூன்று இடங்களும் சங்கமிக்கிற இடத்துல போய் எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கும் போது பக்தர்களை கூப்பிட்டு ஒரு பாகற்காயை கொடுத்து தண்ணியில் மூழ்கி அப்படி எடுத்தாராம். எடுத்துட்டு இந்த பாகற்காயை சாப்பிடுங்க. பக்தர்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஐயே கசக்கும் வேண்டாம், ஐயோ கசக்கும் வேண்டானாங்களாம். அப்போ கோரக்கும்பர் சொன்னாராம், இந்த பாகக்காய் போல தான் நீயும், நீ எத்தனை முறை மூழ்கினாலும் இதே போலத்தான் கசப்ப, வெளியில் மூழ்கக்கூடாது, மனம் உனக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கோரக்கும்பர் தன்னுடைய பக்தர்களுக்கு சொன்னாராங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேங்க. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம், கடவுளே நான் இந்த ஃப்ளாட்டு சிறுலிபுத்தூர் பக்கத்தில் 10 ஃப்ளாட்டு 10 சென்ட் அது வாங்கி போட்டான், அது ஏன் இடம். இந்த வர வழியில் ராஜபாளையம் பக்கத்தில் 10 சென்ட் அது ஏன் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது ஏன் ஃப்ளாட்டு, இது ஏன் ஃப்ளாட்டு, இது ஏன் ஃப்ளாட்டுங்கிறல்ல, ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் ஃப்ளாட்டு, அது ஏன் ஃப்ளாட்டு அப்படின்னாராம் கடவுள். சொன்னாரா இல்லையா? அதை வாங்கணும் இதை வாங்கணும். கண்ணதாசன் அழகா பாடினார, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு கண்ணதாசன் பாடினார்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அவன் கார் வாங்கிட்டான், என்கிட்ட கார் இல்லையே, அவன் பைக் வாங்கிட்டான், என்கிட்ட பைக் இல்லையே. தயவு செய்து இதை நினைக்காது. கடவுள் பிரம்மா எல்லாத்தையும் படைக்கிறார், நாய் குரங்கு கழுத மனுஷன் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாருக்கும் 40 வருஷம் போ சந்தோஷமா வாழு அப்படிங்கிறார். நாய் குடுகுடுன்னு ஓடி வருது, கடவுளே 40 வருஷம் வேண்டாம், எனக்கு ஒரு 10 வருஷத்தை குறைச்சிருங்க, இந்த மனுஷ பயல்கிட்ட கல்லடி வாங்க முடியல, தயவு செய்து எனக்கு 10 குறைச்சிருங்க அப்படிங்கிறார். உடனே பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு நாய்க்கு 10 வருஷத்தை குறைச்சாச்சு. அடுத்து குரங்கு குடுகுடுன்னு ஓடி வருது, கடவுளே எனக்கு ஒரு 10 வருஷத்தை குறைச்சிருங்க, ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவ முடியல, தயவு செய்து எனக்கு ஒரு 10 வருஷத்தை குறைச்சிருங்க, பெர்மிஷன் கிராண்டட். குரங்குக்கு 30 வயசு. அடுத்து என்ன வருது? கழுத ஓடி வருது, உனக்கு என்னப்பா, எனக்கும் பொதி சுமக்க முடியல, தயவு செய்து எனக்கு ஒரு 10 வயசை குறைச்சிரு, பெர்மிஷன் கிராண்டட். அடுத்து மனுஷ பையன் குடுகுடுன்னு ஓடி வரான், உனக்கு என்னப்பா, உனக்கும் 10 வயசை குறைக்கிறேன். அதெல்லாம் இங்கே நடக்காது. அந்த 3 பேர்ட்டையும் 10 வயசு வாங்கி வச்சிருக்கல, அதை என்கிட்ட விட்டு என்கிட்ட தள்ளு. என்னப்பா நினைக்கிற? சரி ஓகே, நீ ஆசைப்பட்டு கேட்குற, பெர்மிஷன் கிராண்டட்ன்ட்டார். நல்லா கேட்டுக்கோங்க, மனுஷனா இருக்கிறது 30 வயசு வரைக்கும் தான். 40 வயசுல அந்த நாய்கிட்ட இருந்து பிடுங்கின 10 வயசு. பெண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த சாப்பாட்டை எடுத்து வைக்கும்போது சாப்பாட்டில் லேசாக உப்பு உரப்பு கம்மியாக இருந்தால் போதும், நாய் மாதிரி குறைப்பாங்க தெரியுமா, அப்படி நாய் மாதிரியே குறைப்பாங்க ஆண்கள்லாம், ரைட்டா? அப்போ 40 to 40 யார்கிட்ட வயசு? 40 நாய்கிட்ட இருந்து வாங்கின கடன் வாங்கின 10 வயசு. 50 வயசு யார்கிட்ட இருந்து வாங்கின கடன் வாங்கினது? கழுதிட்ட இருந்து வாங்கின வயசு. கழுத மாதிரி பிள்ளைய கெட்டி கொடுக்கணும், மகனுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும், இதை படிக்கணும், குடும்பத்துக்காண்டி அப்படி கழுத மாதிரி பொதி சுமக்கணும். கழுதுகிட்ட இருந்து கடன் வாங்கினா 10 வயசு. கடைசி 60 வயசு என்ன வயசு தெரியுமா?
குரங்கு கிட்ட இருந்து கடன் வாங்கினா 10 வயசு. குரங்கு எப்படி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுதோ அதே போல் மகன் கஞ்சி ஊற்றுவானோ மகா கஞ்சி ஊற்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிக்கிட்டு இருக்கோமே. அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த 30 வயசை சந்தோஷமாக நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கிறாமா இல்லையா? அதான் ஒரு கவிஞன் எழுதுனா, கடைசி காலத்தில் எனக்கு பெண்ணும் உதவுவதில்லை சன்னும் உதவுவதில்லை பென்ஷன் தான் எனக்கு உதவி கொண்டிருக்கிறதுன்ட்டு ஒரு கவிஞன் எழுதுனான். ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களில் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன் தெரியுமா? கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க எங்களுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொன்னால், பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க பெற்றோர்கள் பேனா பேப்பர் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு முதியோர் இல்லம்ங்கிறதே கிடையாதுங்க. சித்தி உங்களுக்கும் தான் கௌஷி இருக்கிறாள்ல, அதனால் கிடையாது, முதியோர் இல்லங்கிறதே கிடையாதுங்க. அதனால நீங்கள்லாம் பேறு பெற்றவர்கள். எல்லா விஷயத்தையும் ஏங்க ஒரே ஒரு விஷயங்க, ஒரு முட்டை இருக்குல்ல, ஒரு முட்டையை வெளியிலிருந்து உடைத்தால் அந்த முட்டை உடைக்கப்படுகிறது. ஆனால் அந்த முட்டையை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு புதுமையாக வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்ட்டு சொன்னால் இதுதான். வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க, சொர்க்கம் எப்படி கிடைக்கும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? நான் நிறைய கோவில் பண்ணியிருக்கேன், நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இல்லைங்க. நான் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இல்லைங்க. நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இல்லைங்க. யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா நண்பர்களே? எவன் ஒருவன் பெத்த தாய் தந்தைக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறானோ அவனுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று வாரியார் சொன்னார். 6 முறை இந்த பூமியை வலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ, 16,000 தடவை காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, பல 100 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, ஒரே ஒரு முறை உன்னுடைய பெத்த தாய் தகப்பன் காலில் விழுந்து வணங்கியா, இது அத்தனை புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் வாரியார் சொன்னார். அப்ப சொர்க்கத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட, செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். அவரே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் பயன்படுத்துகிறாராம். ஆனால் நாம் இப்படி தயவு செய்து செல்லை நோண்டி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இளைய பாரதம் செழிக்கும். நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல், எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படாமல், இந்த நிமிடம் இந்த நொடி அந்த பெரிய மாரியம்மன் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். பக்தியினாலே இந்த பாரினை வெல்லலாம். கலையாத கல்வி, குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழு பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகளாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியும், கோணாத கோலும், துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் பக்தர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பக்த கோடிகளே.